மாய்ஸ்சரைசர் மேலும் சுவையாக்கிட சிறந்த 6 பலசரக்குகள் அடங்கிய சிக்கன் சுவை மேகி சீசனிங் கியூப் சின்ன கட்டியோடு எந்த ஒரு நாளையும் சுவைக்கு நாளாக்குங்க. சிக்கன் ருசியும் அந்த மாதிரி எப்படி சின்னோடைய ருசி from Nestle. இந்த ரமசான் ஃபெஸ்டிவலின் அளவில்லா மகிழ்ச்சியை அள்ளிச் செல்ல நோல்லுவேன். லேட்டஸ்ட் டிசைன்களில் உங்களுக்கு ஏற்ற ஸ்டைலில் நியாயமான விலையில் எல்லையற்ற திருப்புகளில் கண்கவர் ஆடை அணிகலன்களை உங்கள் ஃபேமிலிக்கு ஷாப்பிங் செய்திட நோ லிமிட்டை நாடுங்கள். நேரம் மாலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் 6:30 வரை இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இன்று கொழும்பில் சூரியாஸ்தமன நேரமாகிய மாலை 6:24 மக்ரிப் தொழுகைக்கான அசான் ஒலிபரப்பாகும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளில் முதலில் அல் குர்ஆன் முரத்தல். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر
الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. صدق الله العظيم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தல் கேட்டீர்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவரம் முஸ்லிம் சேவை இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கொழும்பில் மக்ரிப் தொழுகைக்கான அசான் ஒலிக்கும் நேரம் 6:24. நேரம் இப்பொழுது 6:05. இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளில் அடுத்து ரமலான் சிந்தனை கேட்கலாம். வழங்குபவர் மௌலவி MDM ஹிஷாம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய தினம் நாவை கட்டுப்படுத்துதல் என்ற தலைப்பின் கீழ் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நான் நினைக்கிறேன். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت. رواه البخاري ومسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர் பேசினால் நல்லதை நன்மையானதை பேசட்டும், அல்லது வாய் மூடி மௌனம் சாதிக்கட்டும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அன்பார்ந்த நேர்களே, பேசும் சக்தியானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கென்று மாத்திரம் கொடுத்த மிகப்பெரிய அருளாகும். அல்லாஹ்வினால் கோடிக்கணக்கான படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கிறது. இவ் அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை மாத்திரம் பேசும் சக்தியை கொடுத்து அல்லாஹ் மனிதனை கௌரவப்படுத்துகிறான். சூரத்து ரஹ்மானுடைய வசனம், அதை நாங்கள் உற்று நோக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஹலகல் இன்சான வ அல்லமஹுல் பயான். அல்லாஹ் மனிதனை படைத்தான், மனிதனுக்கு பேசுவதற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, பேச முடியும் என்பதனால் எல்லா விடயங்களையும் பேச முடியாது. சில சந்தர்ப்பங்களில் மௌனமாக இருக்க வேண்டிய கடமையும் எங்களிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீர் அதிகம் மௌனத்தை கடைபிடிப்பீராக. ஏனென்றால் மௌனம் ஷைத்தானை விரட்டக்கூடியது, உமது மார்க்கத்துடைய விடயத்தில் அது உதவக்கூடியது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த நேர்களே, ஒரு அடியானின் உள்ளம் சீராகாதவரை அவனது ஈமான் சீர்பெறாது. அவனது நாவு சீர்பெறாத வரை அவனது உள்ளம் சீரடையாது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. மௌனத்தை கடைபிடிக்காததன் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் குடும்ப உறவுகளில் கூட பிரச்சனைகள் தலை தூக்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். வீணான பேச்சுக்களை தவிர்க்கும் அளவுக்கு நாவை பேண முடியும். வீணானவற்றை விட்டு விலகி இருப்பது வெற்றிக்குரிய அடிப்படைகளில் ஒன்றாகும். உண்மையான முஃமின்களின் பண்புகளில் ஒன்று, அவர் பேசினால் உண்மையை பேசுவார், அல்லது அவர் மௌனமாக இருப்பார். அன்பார்ந்த சகோதரர்களே, நாவிற்கு எந்த எலும்புகளும் கிடையாது. ஆனால் அந்த நாவிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகள் எத்தனையோ எலும்புகளை முறித்து விடுகிறது என்று ஒரு அறிஞர் சொல்கிற விடயம் ஞாபகம் வருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் எதிரிகளோடு கூட நபி அவர்களுக்கு துரோகம் செய்த அந்த துரோகிகளும் கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லிணமான முறையிலே அவர்களோடு பேசி இருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அதிகாரம் இருந்தும் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் பேசாமல் அந்த சந்தர்ப்பத்தில் மௌனமாக இருந்த ஏராளமான சம்பவங்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய நேர்களே, எமது முன்னோர்கள் நபிமார்கள் மக்களோடு
மிக அன்பாக பேசுவார்கள், நல்லினமாக பேசுவார்கள். தன்னுடைய நாவினால் ஏதும் தீமையான பாவமான விடயங்கள் வெளிப்படக்கூடாது என்பதற்காக சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மௌனமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதையோரத்திலே நடந்து செல்கின்ற பொழுது ஒரு பன்றி அவர்களுக்கு முன்னால் தென்பட்டது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பன்றி குட்டியை நோக்கி இவ்வாறு சொன்னார்கள், நீ சாந்தமாக சென்று விடு, நீ அமைதியாக சென்று விடு என்று அழகான வார்த்தையை கூறினார்கள். இதற்கு பின்னால் அவர்களுடைய தோழர்கள் கேட்டார்கள், ஒரு பன்றியுடனும் நீங்கள் இவ்வளவு மென்மையாக பேசுகின்றீர்களா என்று கேட்ட நேரத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நாவு தவறான வார்த்தைகள் ஒரு மிருகத்துக்கு கூட பாவிக்க கூடாது என்பதில் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விடயம் நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய நேர்களே, வீணான பேச்சுக்கள் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். வீணான பேச்சுக்கள் பேசுவதனால் எமது குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள், பிளவுகள் ஏற்படுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய விடயங்களில் நமக்கு பல குற்றச்சாட்டுகள் எழும்புகின்ற நேரத்திலும் கூட அதை நாங்கள் மௌனம் சாதிக்கிற நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு கவலைகளை ஏற்படுத்தினாலும் நிச்சயமாக அந்த மௌனமா இருந்ததன் காரணமாக அல்லாஹ் நமக்கு பின்னால் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆக்குவான். அன்புக்குரிய சகோதரர்களே, முன்னால் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு எனது சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் அல்லாஹுவை ஈமான் கொள்கிறாரோ, கியாமத் நாளை நம்புகிறாரோ, அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், நல்ல வார்த்தையை பேசட்டும். அது சிறு குழந்தைகளோடு இருக்கலாம், பெரியவர்களோடு இருக்கலாம், நம்மளோடு சேர்ந்து தொழில் புரிகின்றவர்களோடு இருக்கலாம், யாரோடு இருந்தாலும் நல்லதை பேசுவோம். அல்லது அவர் மௌனமாக இருக்கட்டும். மௌனமாக இருப்பது பேசுவதை விட சால சிறந்ததாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நாவுகளிலிருந்து நல்ல வார்த்தைகளை வெளியாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேர்கள் இதுவரை ரமலான் சிந்தனை கேட்டீர்கள். வழங்கியவர் மௌலவி MDM ஹிஷாம் அவர்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் முஸ்லிம் சேவை இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்று கொழும்பிலே மக்ரிப் தொழுகைக்கான அசான் ஒலிக்கும் நேரம் 6:24. நேரம் இப்பொழுது மாலை 6:12. இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளில் அடுத்து துஆ கேட்கலாம். ஓதுபவர் மௌலவி MSM நூருல்லாஹ் அவர்கள். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا وحبيبنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إن قلوبنا ونواسينا وجوارحنا بيدك لم تملكنا منها شيئا. فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. اللهم ارزقنا حبك وحب رسولك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. يا حي يا قيوم برحمتك نستغيث ونستغفرك ونسألك التوبة وأصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. فإنك إن تكلنا إلى أنفسنا تكلنا إلى لعف وعورة وذنب وخطيئة. اللهم إنا نسألك ما سألك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعبادك الصالحون. ونعوذ بك ما استعاذك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعبادك الصالحون. اللهم إنا نسألك موجبات رحمتك
وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا حاجة من حوائج الدنيا هي لك رضا إلا قضيتها يا أرحم الراحمين. اللهم اكفنا بهلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم لا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا. اللهم اغفرنا واغفر من معنا واغفر أهلنا وأموالنا يا أرحم الراحمين. اللهم اغفرنا واغفر بلادنا سريلانكا من جميع الآفات والمصيبات والأمراض. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان وتقاء وتلقاء ومنا وخلصا فجعلنا يا ربنا من نتقائك وتلقائك ومنائك وخلصائك من النار والعفو عند الحساب. اللهم نور قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وادخلنا الجنة بالقرآن. اللهم ذكرنا من القرآن ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. சர்வ உலகத்தையும் படைத்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் பொலிவும் வாசனையும் பொருந்திய அதிகமான புகழ் அவனுக்கே சொந்தம். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரற்றும் எங்கள் தலைவர் எங்கள் நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் கிளையார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் யா அல்லாஹ் சொல்லி அருள்வாயாக. சர்வ உலகத்தின் நாயனே எங்கள் பாவங்களையும் தவறுகளையும் மன்னித்தருள்வாயாக. வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. நீ தூய்மையானவன், நாங்களோ அநியாயக்காரர்களாக இருக்கிறோம். தனித்தவனே, தேவையற்றவனே, கருணையாளனுக்கெல்லாம் மிக பெரும் கருணையாளனே, நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் மிக பெரும் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். ஆகவே எங்களை மன்னித்து எங்கள் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. நீயோ மன்னிப்பை மிகவும் ஏற்றுக்கொள்பவனாகவும் மிகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ், எங்கள் இதயங்களும் எங்களது உறுப்புகளும் உன் பொறுப்பிலேயே இருக்கின்றன. அவைகளின் உரிமை எம்மிடத்திலே கிடையாது. எனவே அவைகள் மூலம் நீ எதை செய்தாலும் எங்களுக்கு இனிய உதவியாக இருப்பாயாக. மேலும் நேரான ஹிதாயத்துடைய பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், சத்தியமானதை சத்தியமானதென்று காட்டியருள்வாயாக. அதனை பின்பற்றி நடக்கும் பாக்கியத்தையும் நமக்கு தந்தருள்வாயாக. அசத்தியத்தை அசத்தியமாகவே காட்டுவாயாக. அதனை விட்டும் ஒதுங்கி நடக்கும் பாக்கியத்தையும் நமக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், மேலான உனது நேசத்தையும் உனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தையும் யாரெல்லாம் உன் மீது நேசம் கொண்டுள்ளார்களோ அத்தகையவர்களின் நேசத்தையும், எதனை செய்தால் உன் நேசம் கிடைக்குமோ அத்தகைய நற்செயல்களையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. நாயனே, நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறந்த நல்லடியார்களும் எதனையெல்லாம் உன்னிடத்திலே கேட்டார்களோ அதனையெல்லாம் நாங்களும் உன்னிடத்திலே வேண்டுகிறோம். மேலும் எவைகளை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அவைகள் அனைத்தை விட்டும் நாங்களும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். எங்கள் நாயனே, உனது அருளை நிச்சயமாக்கக்கூடிய நற்கிரியைகளை உன்னிடம் கேட்கிறோம். சகல பாவத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்கிறோம். நாயனே, நாங்கள் செய்த எந்த பாவத்தையும் மன்னிக்காமல் விட்டு விடாதிருப்பாயாக. எமது எந்த கவலைகளையும் சஞ்சலங்களையும் நீக்காமல் விட்டு விடாதிருப்பாயாக. எங்கள் நல்ல ஹாஜத்துகளை தேவைகளை நிறைவேற்றாமல் விட்டு விடாதிருப்பாயாக. நாயனே, எங்களையும் எமது நாடான ஸ்ரீலங்காவையும் அதில் வாழும் மக்களையும் சகல விதமான ஆபத்துகளை விட்டும் தருத்திரியங்களை விட்டும் முசீபத்துகளை விட்டும் காப்பாற்றுவாயாக.
யா அல்லாஹ், சிறப்பான இம்மாதத்தில் உன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட சுவர்க்கவாதிகளாக எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னால் விரட்டப்பட்ட நரகவாதிகளாக எங்களை ஒருபோதும் ஆக்கிவிடாதிருப்பாயாக. ரஹ்மானே, ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலேயும் உன்னால் உரிமையிடப்பட்டவர்களும் அபயமளிக்கப்பட்டவர்களும் நரகை விட்டு விடுதலை செய்யப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்படியான கூட்டத்திலே, நரகத்தை விட்டும் விடுதலை பெற்ற கூட்டத்திலே, அபயமளிக்கப்பட்ட கூட்டத்திலே அனைவரையும் அருள் புரிவாயாக. மேலும் கேள்வி கணக்கின் போது மேலான உனது மன்னிப்பையும் தந்தருள்வாயாக. அருளாளனுக்கெல்லாம் அருளாளனே, அல் குர்ஆன் இறங்கிய இம்மாதத்தில் பரிசுத்த குர்ஆனை கொண்டு எங்கள் இதயங்களை பிரகாசிக்க செய்வாயாக. குர்ஆனை கொண்டு எங்கள் குணங்களை அழகுபடுத்துவாயாக. அல் குர்ஆனை கொண்டு நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அல் குர்ஆனை கொண்டு சுவர்க்கம் செல்ல எங்களுக்கு வாய்ப்பளிப்பாயாக. நாயனே, அல் குர்ஆனிலிருந்து எதனையெல்லாம் நாம் மறந்தோமோ அவை அனைத்தையும் எங்களுக்கு நினைவுபடுத்தி தருவாயாக. அல் குர்ஆனிலிருந்து நாம் அறியாதவற்றை நமக்கு கற்றுத் தருவாயாக. எங்கள் நாயனை, இவ்வுலகில் நல்லதையும் மறுமையில் நல்லதையும் தந்தருள்வாயாக. நரக வேதனை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நேர்கள் இதுவரை துவா ஓத கேட்டீர்கள். ஓதியவர் மௌலவி MSM நூருல்லாஹ் அவர்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவரம் முஸ்லிம் சேவை இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று கொழும்பில் சூரியாஸ்தமன நேரமாகிய மாலை 6:24 மருபு தொழுகைக்கான அசான் ஒலிபரப்பாகும். இரவு முஸ்லிம் சேவை நிகழ்ச்சியில் இரவு 7 மணிக்கு இடம்பெறும் பிரதான செய்தி அறிக்கையினை தொடர்ந்து இடம்பெறும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு 6:24 மருபு தொழுகைக்கான அசான் ஒலிக்கும் வரை கசீதா கேட்கலாம். يا رب صل على محمد صلى الله عليه وسلم. يا رب صل على محمد صلى الله عليه وسلم. يا رب صل على محمد صلى الله عليه وسلم. يا رب صل على محمد صلى الله عليه وسلم. يا رب صل على محمد صلى الله عليه وسلم. يا رب صل على محمد صلى الله عليه وسلم. يا رب صل على محمد صلى الله عليه وسلم. يا رب صل على محمد صلى الله وسلم. صلوا يا أهل الكمال على النبي باهي الجمال. صلوا يا أهل الكمال على النبي باهي الجمال. من حوى كل المعال قدره ما زال. கசீதா கேட்டீர்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவனம் முஸ்லிம் சேவை மருபு தொழுகைக்கான அசான் ஒலிக்கும் நேரம் 6:24. நேரம் இப்பொழுது சரியாக 6:24. الله أكبر الله